இப்போ அந்த கட்சிக்கு யாராவது கூட்டணி பேச வந்தா அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி டீல் பண்ணுவாங்க? அந்த டீலிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு இதான் வந்து தோட்ட வீடு. தோட்டம். தோட்ட அந்த வீடு. தோட்டம். நான் வந்து சின்னவர் நான் இருக்கேன். அது மேல இருந்து சொல்லிடுவாரு, இதுக்குன்னா ஓகே சொல்லு, இல்லைன்னா வேணாம். இத்தனை சீட்டு இத்தனை ஸ்வீட் பாக்ஸ்னா ஓகே சொல்லு, இல்லைன்னா வந்துரு. இதுல நெகோசியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவர் சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. சின்னவரும் அது மாதிரி ஏறி போயிடுவாரு. விட்ட பேச்சு தர்மம் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து தோட்ட வீடு உட்காந்துட்டோம். இப்போ நம்ம பேச ஆரம்பிப்போம். நீங்க தான் வந்து இப்போ எங்களை கூட்டணி கூப்பிட்டு வந்துருக்கீங்க, பேசுங்க. நாங்க தான் இந்த 3 கட்சியில இருந்து வந்திருக்கோம். ஏதோ ஒரு கட்சி. சார் கூட்டணிக்கு வந்துருங்க சார். எத்தனை சீட்டு என்ன பாக்ஸ்ன்னு பேசினா நல்லா என்ன ஒரு 2-3 சீட்டு கொடுத்துடலாம். நாங்க எவ்வளவு பெரிய கட்சி, நாங்க 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க வச்சிருக்கோம். ஒரு ஏக்கர் ஒரு வார்டுக்கும் அவ்வளவு பேர் வச்சிருக்கோம். நான் சொன்னா 100 கொடுத்து அது மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அவ்வளவு பேரை படிக்க வைக்காம நான் தற்கொலையா வச்சிருக்கோம்னா நாங்க எப்படிப்பட்ட ஆளுநர்? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி சார், வேணா கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தாராளமா சொல்லுங்க, நான் பேசுறேன். ஒரு 10. நாங்க எவ்வளவு பெரிய கட்சி, நாங்க இங்க வரைக்கும் எல்லாரும் கூலி வேலையே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு எங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஸ்கில், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அதை நாங்க அந்த அளவுக்கு உங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க எப்படி பண்றீங்க? நாங்க நினைச்சா ஆட்சியை மாத்த முடியும். ஆமா, அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க. அப்படிலாம் தயவு செய்து பாருங்க, 1 கோடி தொண்டர்கள் வச்சு கருத்து கணிப்பு நடத்துன்றோம். ஆனா நடத்திடாதீங்க. நடத்தினா முடிஞ்சு எங்களுக்கு, அது வேற. நாங்க நினைச்சா கருத்து கணிப்பு நடந்தா ஆட்சியை மாத்தணும். இந்திய அளவுல நாங்க ஆட்சியை மாத்தக்கூடிய ஆளுங்க நாங்க. நல்லா பேசுங்க. சரி சார், ஒரு 15 வச்சுக்கோங்க ஸ்வீட் பாக்ஸ். நீங்க வலுக்கட்டாயம் கொடுக்குறனால நான் 15 ஏத்துக்கிறேன். ஆனா 15ல 2 இல்ல 3 தான் ஜெயிக்கும். அது உங்க தெய்வம் கண்டிப்பா வேணும். அப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்க. ஃபுல்லா ஜெயிக்கலன்னா எனக்கு கேட்க கூடாது. ஆனா 15 வேணும் எங்களுக்கு. ஓகேவா உங்களுக்கு? சரி, ஓகே சார். ஸ்வீட் பாக்ஸ் வழக்கம் போல ஒரு 6ல இருந்து 8. ஓகே, அதெல்லாம் ஓகேனா முடிச்சுக்கலாம். டெய்லி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இப்படி நடக்கலாம்.